வணக்கம். உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மட்டும் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் கிட்டத்தட்ட 10 விமான நிலையங்களில் என்ன ஆச்சுன்னா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயணிகள் தடுமாறி போய் நின்னாங்க. பிறந்த குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக டிக்கெட் புக் பண்ணவங்க அங்கே தடுமாறி போய் நின்னாங்க. அது செத்து போன அம்மாவை போய் பார்க்கணும், அம்மாவோட கடைசி தரிசனத்தை பார்க்கணும், கடைசி மொழியை பார்க்கணும்னு நினச்சவங்க அங்கே ஏர்போர்ட்லேயே நின்னாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவை உடனடியாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணவங்க அங்கே தடுமாறி போய் நின்னாங்க. அல்லது கல்யாணத்துக்கு போகணும், தன்னோட அக்காவோட கல்யாணத்துக்கு போகணும், தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போகணும், அண்ணனோட கல்யாணத்துக்கு போகணும், தம்பியோட கல்யாணத்துக்கு போகணும், இப்படின்னு ஆசாசையாக டிக்கெட் புக் பண்ணவங்களும் ஏர்போர்ட்டில் தடுமாறி போய் நின்னாங்க. அல்லது வேலையில் போய் உடனே சேரணும், இம்மிடியேட்டாக போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணவங்களும் அங்கே தடுமாறி போய் நின்னாங்க. தலைகீழாக கவிழ்ந்து போச்சு பல இந்தியர்களுக்கான கனவுகள், பல இந்தியர்களுக்கான வாழ்க்கை, பல இந்தியர்களுக்கான மகிழ்ச்சியான சம்பவங்கள், மகிழ்ச்சியான நினைவுகள் அல்லது துக்ககரமான சம்பவங்கள். இது எல்லாத்துக்கும் ஒற்றை காரணி யார் என்றால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மட்டும்தான். வேற யாரையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவுக்காக அரசு விமானம் என்ற ஒன்றை இல்லாமல் ஆக்கியது பிரதமர். அதை மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏர் இண்டியா என்று ஒன்று இருந்தது இந்தியாவுக்காகவே. அந்த ஏர் இண்டியாவோட லோகோவை யாராவது மறக்க முடியுமா? ஒரு குட்டி உருவம் அப்படி தலை குனிஞ்சு தலை வணங்கி வணக்கம் சொல்வது மாதிரி நம்மை வரவேற்பது போன்ற அந்த லோகோவோட இருந்த அந்த ஏர் இண்டியா பொதுமக்களை சகாயமான விலையில் அழைத்து சென்றது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 1500-2000 ரூபாயில் பல முறை பயணம் செஞ்சுருக்கிற பயணிகளில் நானும் ஒருத்தி. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் பிரதமர் வந்ததுக்கப்புறம் 2014 உதான் அப்படின்னு ஒரு சர்வீஸ் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஏர் இண்டியாவை டாட்டாவுக்கு விற்றாரு. ஏன்னா அவர்கள் பார்ட்டி ஃபண்டு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சகாயமாக இருந்த கடனெல்லாம் கழிச்சிட்டு கடனை அவர்களிடம் வசூலிக்கவில்லை, கடனை தள்ளுபடி செய்துவிட்டு வெறும் 16,000 கோடியோ 18,000 கோடிக்கோ ஏர் இண்டியாவை அப்படியே தூக்கி தாரை வார்த்தார் நம்முடைய பிரதமர். அதனால் இப்போது அரசு விமானம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதுவுமே இல்லை. இந்த அழகில் இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய விமான சேவை எதுனா இண்டிகோ என்பது மட்டும்தான். அந்த இண்டிகோவில் ஏற்பட்ட குளறுபடி, அந்த இண்டிகோவில் ஏற்பட்ட குழப்பம், நெருக்கடி, இதனால் தான் லட்சக்கணக்கான பயணிகள் ஏர்போர்ட்லேயே கதி கலங்கி போய் நின்னாங்க. அது எண்ட்லெஸ்ஸாக எப்போ திரும்ப வரும் ஃப்ளைட்டு, எவ்வளோ நேரம் நாங்கள் இப்படி சூட்கேஸை வச்சுட்டு காத்திருக்கணும், யாருக்குமே பதில் தெரியல. அந்த விமான ஊழியர்களுக்கும் பதில் சொல்ல தெரியல. எல்லாரும் விமான நிலையத்தில் கத்துறாங்க, கதறாங்க, வாயை திறந்து பேசுங்களேன், ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு இந்த பயணிகள் கத்தும்போது பதிலே தெரியாமல், பதிலே சொல்ல முடியாமல், எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியாமல் க்ளூலெஸ்ஸாக அந்த இண்டிகோவோட விமான ஊழியர்கள் நின்றார்கள்ங்கிறத இந்தியா நேற்று பார்த்தது. இந்தியா மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் பல இந்தியர்களும் பார்த்தாங்க, பல வெளிநாட்டவர்களும் பார்த்தாங்க. ஏன்னா பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த இண்டிகோவும் நேற்று இல்லாமல் போனது, கேன்சல் செய்யப்பட்டது. அப்போது பிரான்ஸில் இருந்த அந்த வெளிநாட்டவர்கள், அவர்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு, ஒரு லேடி கதறாங்க, ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை கண்ட்ரி, ஐ வில் கோ பேக் டு ஃப்ரான்ஸ், ஐ வில் நெவர் கம் டு இந்தியா அகெயின், பட் கிவ் மீ மை டிக்கெட், கிவ் மீ மை டிக்கெட், கிவ் மீ மை ஃப்ளைட் அப்படின்னு கதறாங்க. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியலை. அவ்வளவு அடிவயிறு பற்றி எரியுது, மனசில் துக்கம் தடுமாறி போய் நிற்கிது. கல்யாண சந்தோஷம்லாம் காணாமல் போச்சு, குழந்தை பிறந்த சந்தோஷம்லாம் அப்படியே வடிஞ்சு போச்சு. குழந்தை எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும், குழந்தையை பிரசவித்த தன்னுடைய மனைவி எப்படி இருப்பாள், எல்லாரும் கனவோடு நின்றுட்டு இருந்த அந்த கணங்கள் எல்லாம் கனம் பொருந்தியவையாக மாறி போயின. ஒற்றை ஆள். அதற்கு யார் காரணம் என்றால் மறுக்கவே முடியாமல் சொல்லலாம், நம்முடைய பிரதமர். அவருடைய தவறான பொருளாதார கொள்கை, அவருடைய தவறான நாட்டு நல கொள்கை, மக்கள் விரோத கொள்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் எங்கெங்க பிரதமர் வர்றாரு, சங்கிகள் உடனே கேட்பீங்க, கமெண்ட்டும் வேற போடுவீங்க. அதுக்கு என்ன பதில்னா, இவர்தான்
பெருமுதலாளிகளை மட்டுமே ஆதரிப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். கேபிட்டலிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்தியா போன்ற பரந்து விரிந்த 140 கோடி மக்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு ஏர்லைன் சர்வீஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு ஏர்போர்ட் இல்லை, ஒரே ஒரு ஏர்லைன் சர்வீஸ் தான் இருக்கு. மேக்சிமமாக ஏர் இந்தியா அங்கேயும் இங்கேயும் ஒன்றா இருக்கு, அவ்வளோதான். அப்படிங்கும்போது மொனாப்பலியை இண்டிகோவுக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர். அப்போ அங்கே ஒரு சின்ன தீப்பொறி வந்தால் கூட இந்தியா முழுக்க பற்றி எரிகிறது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது அவருக்கு. ஏன்னா அவருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, நாட்டுக்கு எப்படி நல்ல கொள்கைகளை வடிவமைக்கணும் அது தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், தன்னுடைய அம்பானி, தன்னுடைய அதானி, தன்னுடைய பெருமுதலாளிகள் எல்லோரும் திரும்ப 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 கோடி 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 கோடிகளாக அள்ளி குவிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவருடைய ஒரே நோக்கம். எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அதானி பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த போர்ட்டுக்கு, துறைமுகத்துக்கு போனாலும் அங்கே அதானி பேர் இல்லாமே இருக்காது. அவ்வளவு தூரம் நம்முடைய நாட்டின் எல்லா வாகனங்களையும் எல்லா வசதிகளையும் அதானிக்கு தாரை வார்த்து விட்டார் மிக சகாயமான விலையில் நம்முடைய பிரதமர். நேற்று அங்கே நின்று கொதிச்சு போய் கத்தின அத்தனை இந்தியர்களும் ஒரு நிமிஷம் எல்லாரும் நினைச்சாங்க. அந்த காட்சியை பார்த்த தோழர்கள் எல்லோருமே நினைத்தது என்ன தெரியுமா? வேணும் உங்களுக்கு, நீங்கள் தானே வாக்களித்தீர்கள். ஏன்னா அவர் மத அடையாளங்களை முகத்தில் சுமக்கிறார், பூஜை பண்ணுவதாக காட்டிக்கொள்கிறார், தவம் பண்ணுவதாக காட்டிக்கொள்கிறார், தியானம் பண்ணுவதாக காட்டிக்கொள்கிறார். கன்னியாகுமரி பாறைக்கு, விவேகானந்தர் பாறைக்கு வந்து 100 கேமராக்கள் புடைசூழ கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறார். இந்த காட்சிகள்ல எல்லாம் மயங்கி போய் தானே நீங்க ஓட்டு போட்டீங்க. அப்படி அவர் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருந்தால் அவர் ஒரு ஆசிரமம் வச்சுக்க சொல்லுங்க, கஷாயம் கட்டிக்க சொல்லுங்க, காவி வச்சுக்க சொல்லுங்க, கையில கமண்டலம் வச்சுக்க சொல்லுங்க, ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்க சொல்லுங்க, அதை வைத்து 108 கொட்டையை அப்படியே தியானம் பண்ண சொல்லுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லல. பிரதமராக இருப்பதற்கு இப்படியான ஆன்மீக மனிதராக இருக்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஆன்மீகத்தில் மயங்கி போய் இப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்தால் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை நாசமாகும் என்பதை நேற்று அவர்கள் புரிந்திருப்பார்கள். ஆனால் அப்படியே தொடச்சி விட்டுட்டு மறந்து போயிடும் அவங்களுக்கு. ஆமாம்ல, அன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அந்த ஏர்போர்ட்டில் ஒன்றும் புரியலைங்க யாருக்கும். எப்போ ஃப்ளைட் வரும், எப்போ நாங்கள் கிளம்பி வருவோம் ஊருக்கு, எப்போ வந்து குழந்தைய பார்ப்போம். அம்மாவை செத்த அம்மாவை பார்க்க முடியாமல் அவளை புதைச்சிட்டாங்க. ஆனால் என்னங்க, எங்கள் அம்மாவை பார்க்க முடியல கடைசி நிமிஷத்தில் அப்படின்னு அழுதுட்டு மறுநாள் இதே பிரதமர் வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக நாடகத்தை நடத்தினால் அதற்கு மயங்கி போவீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தவறான மக்கள் விரோத சட்டங்கள், அதனால் ஏற்பட்ட குளறுபடிகள் என்பதன் சாட்சி தான் 540 இண்டிகோ ஃப்ளைட் கேன்சல் ஆனது. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நாடாளுமன்றத்தில். நேற்று இணையமைச்சர் எல் முருகன் அங்கே அவ்வளவு உரக்க பேசுகிறார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடவில்லை தமிழ்நாடு அரசு, இந்து விரோத அரசு என்று. தமிழ்நாடு அரசு இந்து விரோத அரசு இல்லை, இந்துக்களை காப்பாற்றுகின்ற ஒரே அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு முதல்வரின் அரசு மட்டும்தான். எல்லா திட்டங்களையும் மக்கள் நலனுக்காக செய்து கொண்டிருப்பவர். இப்படிப்பட்ட மக்கள் விரோதமாக எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்க்கிறேன் என்று அவர் இன்றைக்காவது செய்திருக்காரா? எந்த திட்டம் செய்து கொண்டாலும் அது மக்கள் நலனுக்காக எல்லோருக்குமானதாகத்தானே இருக்கிறது. அப்படின்னா இந்து விரோதம் இந்து விரோதம் இந்து விரோதம், கடவுளுக்கு எதிரான கட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். ஆனால் அவர்களுடைய பிஜேபி தான் இந்து மக்களின் விரோதமாக இருக்கிறது. இப்ப இப்படி பாருங்களேன், அந்த விமானத்தை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார். அதன் மூலமாக பெரும்பான்மையான இந்துக்களை கஷ்டப்படுத்துவது, பெரும்பான்மையான இந்துக்களின் வாழ்க்கையில் கண்ணீரை கொண்டு வந்தது, வலியை கொண்டு வந்தது, சோகத்தை கொண்டு வந்தது பிரதமர் தானே. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் இந்துக்கள் தான் என்னும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் தானே விளையாடி பார்க்கிறார். அப்படின்னா அந்த பிஜேபி ஆட்சி தானே இந்து மக்களின் விரோதமாக இருக்கின்ற ஒரு ஆட்சி. இதையே நீங்க எப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இடைசாதி இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். 90% இடைசாதி இந்துக்கள், பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி
இவர்களுக்கு எதிரான அத்தனை சட்டங்களையும் கொண்டு வந்தது பிஜேபி அரசு 2014 இருந்து. ஆனால் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்ற ஒன்றை நீதி கட்சியில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் அதுல வர்றாங்கன்னு. அந்த மனுநீதியில சொல்றாங்கல்ல, முகத்தில் பிறந்தவர்கள்னு, அவர்கள் மட்டும்தான் பிராமணர்கள், அவர்களுக்காக தான் பிரதமர் உழைத்து கொண்டிருக்கிறார். தோளில் பிறந்ததாக மனுநீதி சொல்வது, தொடையில் பிறந்ததாக மனுநீதி சொல்வது, காலில் பிறந்ததாக மனுநீதி சொல்வது, காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அருந்ததிகள், அருந்ததியர், பெண்டிர், இவர்களுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கி, நலத்திட்டங்களை உருவாக்கி, அவர்களுக்கான கல்வியை கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, மிகச்சிறந்த வாழ்க்கையையும் கொடுத்து, எத்தனை எத்தனை திட்டங்கள். விடியல் பயணம் என்று இங்கே ஒன்று இருக்கிறது. ஆனால் ஒன்றியத்தில் பிரதமர் கொண்டு வந்திருக்க மக்கள் விரோத சட்டங்களால் விடியல் பயணம் என்பது விடியா பயணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கேயாவது அந்த ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆன உடனே மாற்று ஏற்பாடு செய்யுங்கள் என்றால் அந்த மாற்று ஏற்பாட்டுக்கான டிக்கெட்டோட விலை எவ்வளோ சொல்லுங்க? 80,000 ரூபாய். ஒரு சாமானியரால், ஒரு நடுத்தர குடும்பத்து மக்களால் 80,000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து போயிட முடியுமா? இப்படியாக எந்த கண்ட்ரோலும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருப்பது பிரதமர் தானே. கேட்டா உடனே நிதியமைச்சர் சொல்லுவாங்க, we don't control aviation அப்படின்னு. எதையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதில்லை. அப்ப எதுக்குமா உங்களுக்கு ஆட்சி? ஏவியேஷன் உங்க கண்ட்ரோல் இல்லை, நித்தி ஆயோக் உங்க கண்ட்ரோல் இல்லை, தேர்தல் ஆணையம் உங்க கண்ட்ரோல் இல்லை, சுகாதாரம் உங்க கண்ட்ரோல் இல்லை, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் உங்க கண்ட்ரோல்ல இல்லை, டேட்டா தெரியாது. SIR என்கின்ற அந்த முறைப்படி நீங்கள் ஓட்டுகளை திருடி கொண்டு எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு விரோதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நேற்று அந்த விமான நிலையத்தில் இருப்பவர்கள் பொங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவம் நேத்தோட மறைஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் இன்றைக்கும் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். காரணம், நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் நம்முடைய பிரதமரை. அவர் திருநீர் பூசிக்கொள்கிறார், நாமம் போட்டுக் கொள்கிறார், தீபம் ஏற்றி ஆட்டி கொண்டிருக்கிறார், கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கிறார், கும்பமேளாவுக்கு செல்கிறார், ராமேஸ்வரத்தில் வந்து புனித நீராடுகிறார் என்றெல்லாம் நீங்கள் மயங்கி போனீர்கள். தியானம் செய்கிறார் குகையில் சென்று என்று நீங்கள் மயங்கி போனீர்கள். அதற்கான விலையை நீங்கள் கொடுக்கிறீர்கள், கொடுங்கள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் தலைமை என்பது வேறு, ஆசிரமத்தின் தலைமை என்பது வேறு. நம்முடைய பிரதமர் செய்து கொண்டிருப்பது ஆசிரமத்தின் தலைமையை தான், அரசியலின் தலைமை அல்ல. அரசியலின் தலைமை என்பது பண்டித ஜவஹர்லால் நேரு செய்தது, இந்திரா காந்தி அம்மையார் செய்தது. எத்தனை பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். ஏதாவது ஒன்று இப்போ இருக்கா பாக்கி விற்கிறதுக்கு? எல்லாவற்றையும் விற்று முடித்தாயிற்று, எல்லாவற்றையும் விற்று முடித்தாயிற்று. எங்கே போய்கொண்டிருக்கிறது தேசம்? யோசியுங்கள். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேரன் பேத்திகள் வாழ்வதற்கு ஏற்ற தேசமாக இதை வைத்திருக்கிறோமா? பிரதமர் நமக்கு மதம், சாதி, சாமி, கடவுள், கோயில் என்கின்ற அந்த மருந்தை கொடுத்துவிட்டு, அந்த விஷ மருந்தை கொடுத்துவிட்டு அங்கே வந்து சேர்ந்திருக்கின்ற ரஷ்ய அதிபர் புட்டினோடு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வணிக ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இந்த வணிக ஒப்பந்தம் யாருக்காக? உங்களுக்காகவும் நமக்காகவும் இல்லை. தன்னுடைய நண்பர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அம்பானியும் அதானியும் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுக்கான பெட்ரோல் தொடர்ந்து வர வேண்டும், அதானிக்கான எல்லா விதமான சகல வசதிகளையும் ரஷ்யா தொடர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நண்பர்களுக்கு ஆப்படித்து விட்டது அமெரிக்கா, அமெரிக்காவின் ட்ரம்ப் என்பதனால் இப்போது ஷிஃப்ட் பண்ணிவிட்டார். இதுல வட இந்தியர்கள் இன்னொன்று என்ன தெரியுமா செய்யறாங்க? ஹோடி மோடி என்று ட்ரம்பின் கையை பிடித்து கொண்டு மோடி அவர்கள் வலம் வந்தபோது, இவர்தான் என்னுடைய அத்தியந்த நண்பர், இவர்தான் என்னுடைய ஆத்ம நண்பர் என்பதாக வலம் வந்தபோது ட்ரம்பின் புகைப்படத்தை வைத்து பூஜை செய்தார்கள், கொண்டாடினார்கள், பஜனை செஞ்சாங்க, கையை தட்டி கையை தட்டி. இப்போ அப்படியே ட்ரம்பை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல புட்டினோட படத்தை வச்சுக்கிட்டு கையை தட்டி பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான வட இந்தியர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்தியா மீண்டும் மீண்டும் பிரதமரால் இப்படித்தான் தவறான முறையில் ஆட்சி செய்யப்படும் என்று பொதுமக்கள் பலரும் விழித்து கொண்டு பேசுகிறார்கள். இந்த காணொளியை பார்க்கின்ற நீங்கள் எப்போது விழிக்கப் போகிறீர்கள்? உங்களுடைய குழந்தைகளுக்கான, உங்களுடைய பேரன் பேத்திக்கான, உங்களுடைய தலைமுறைக்கான நல்ல வாழ்க்கையை இந்தியாவில் எப்படி அமைத்து கொடுக்க போகிறீர்கள் என்று நீங்கள் யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.